அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு வட்டம், நாமக்கல் மாவட்டம். இடைநிலை ஆசிரியருக்கான போட்டித் தேர்வு நடந்தது இல்லைங்களா? அந்த வினாவிற்கு விடை குறிப்பு கொடுத்துருக்கோம். அதற்கான விடையை நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வலிமிகின் வழி இல்லை என்கிற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஐயூர் முடவனார். இது 10ஆம் வகுப்பு புக்கில் இருந்து இயல் 2லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு விருந்தும் அன்றி விளையவன யாவையே கோடிட்ட இடத்தில் பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள சொற்களை நிரப்புக. இதற்கான விடை ஈதலும் வைகளும். 10ஆம் வகுப்பு இயல் 3லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 3வது வினா, வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம். இது 9ஆம் வகுப்புலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது, பொறுத்துக. பொறுத்துக பார்த்திங்கன்னா, திணை. திணை அதற்குரிய மரம், ஐவகை திணை இருக்குங்க இல்லைங்களா? அதற்குரிய மரம் என்னென்னு பார்க்கலாம். குறிஞ்சி, வேங்கை, முல்லை, கொன்றை, மருதம், காஞ்சி, நெய்தல், புன்னை. இதற்கான விடை சி ஆப்ஷன். ஆங்கில சொற்களுக்கான இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. சூறாவளி, பெருங்காற்று. இதற்கு தமிழ் சொல்லு. அடுத்தது 6வது வினா, உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது, அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே என்று கூறுபவர் யார்? தொல்காப்பியர். 10ஆம் வகுப்புலேருந்து இயல் 2லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 7வது வினா, உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை எது? செப்பலோசை. 8வது வினா, மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன். இத்தொடரில் இவர்வேன் என்பதன் பொருள் என்ன? ஏறுவேன். இதற்கான விடை இது இயல் 1லேருந்து 10ஆம் வகுப்பு புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 9வது வினா, மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை கண்டுபிடி. தெவ்வோர், செருணர் ஒரே சொல்லு, செற்றார், ஒட்டார் ஒரே சொல்லு, ஒன்னார், செருவார் ஒரே சொல்லு. அப்போ மாறுபட்ட சொல் பார்த்திங்கன்னா இறப்பார், ஈவார். அடுத்தது 10வது வினா, தவறான இணையை தேர்வு செய்க. சொல்லும் அதற்குரிய பொருளும். சுவல், தோல், விரிச்சி, நற்சொல், கோடு, மலை. இதில் தவறான இணை பார்த்திங்கன்னா நேமி, உலகம். இது 10ஆம் வகுப்பு புக்கில் இருந்து இயல் 2லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 11வது வினா, பார்த்திங்கன்னா விடுபட்ட சொற்களை கண்டறிக. வாய்வு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் டேஸ் உண்டாம். 10ஆம் வகுப்பு புக்கிலேருந்து இயல் 3லேருந்து கேட்டிருக்காங்க. அதற்கான விடை ஆயுள் பெருக்கம். அடுத்தது 12வது வினா, பிரித்தெழுதுக. அழுக்காறுடையான்கண், அழுக்காறு கூட்டல் உடையான்கண். இதுதான் கரெக்டான விடை, பி ஆப்ஷன். அடுத்தது 13வது வினா, நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணயம் வைத்தான் என்று எந்நூல் கூறுகிறது? புறநானூறுலேருந்து புறநானூறு என்னும் நூலிலேருந்து கூறுறாங்க. பணயம் எது வைத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய வாள் வைத்தாங்க. இது 10ஆம் வகுப்பு புக்கிலிருந்து இயல் 3லேருந்து கேட்கப்பட்ட வினா. அடுத்தது பார்த்திங்கன்னா 14வது வினா, பொறுத்துக. நூல் ஆசிரியர் பெருமாள் திருமொழி, குலசேகர ஆழ்வார். காலக்கணிதம் கண்ணதாசன். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், குமரகுருபரர். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். இதற்கான விடை ஏ ஆப்ஷன். அடுத்தது 15வதுக்கான வினா, அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இறுதியில் மறைந்து இடைச்சொல் வரும் தொகை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உம்மை தொகை. அது இயல் 2லேருந்து கேட்டிருக்காங்க 10ஆம் வகுப்பு புக்கில் இருந்து. அடுத்தது 16வது வினா,
அறி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்றையும் வினையெச்சத்தையும் உருவாக்கு. வினைமுற்று அறிந்தார், வினையெச்சம் அறிந்து. அடுத்து வினா 17வது வினா. கூற்று 1. கூற்று 1. தொகைநிலைத் தொடர் 6 வகைப்படும், தொகாநிலைத் தொடர் 8 வகைப்படும். கூற்று 2. எழுவாய்த் தொடர் விழித்தொடர் ஆகிய இரண்டும் தொகாநிலைத் தொடர் வகையில் அடங்கும். கூற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு தவறு. ஏனென்றால் தொகைநிலை தொடர் 6 வகைப்படும் கரெக்டு, தொகாநிலை தொடர் 9 வகைப்படும் தான் சரியான விடை. ஆனால் நம்மளுக்கு இங்கே 8ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. இதற்கான விடை ஏ ஆப்ஷன். அடுத்தது 18வது வினா. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடுக. இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எந்த வல்லினம் மிகும், எந்த இடத்துல வல்லினம் மிகாதுங்கிறத இந்த கொஷின். அதுதான் சந்தி பிழையற்ற வாக்கியம் கேட்டு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு மழையை தருகிறது. இந்த இடத்துல ஏவும் சியும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். பார்த்திங்கன்னா காற்று வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க யாராலும் இயலாது. ஏ சி. அப்போ ரெண்டும் விடை சரி. உங்களுக்கு இந்த விடையில் ஏ ஆப்ஷன், ஏவும் சியும் சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா 19வது வினா. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டும். நாம் பயப்பட வேண்டும். இந்த உரைநடை வரியில் கையாளப்பட்டுள்ள நயம் என்ன? முரண்படு மெய்மை. அடுத்தது இதற்கான விடை முரண்படு மெய்மை. அடுத்தது 20வது வினா. மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்களை கூறுக. இதற்கான விடை இயைபு மோனை. அடுத்தது 21வது வினா. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யார்? மு. வரதராசனார். அடுத்தது 22வது வினா. தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எது? மூங்கில். இதற்கான விடை மூங்கில். 10ஆம் வகுப்பு புக்கில் இயல் 8லிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 23வது வினா. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டு வசனமும் இல்லாத ஆட்டமும் இருப்பது எது? 10ஆம் வகுப்பு புக்கிலேருந்து இயல் 6லேருந்து கேட்டிருக்காங்க. இதற்கான விடை புலி ஆட்டம். அடுத்தது 24வது வினா. சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்வு செய்வதற்கான ஆன்சர் பாசவர் வெற்றிலை விற்போர். இதுதான் சரியான விடை. அடுத்தது 25வது வினா. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அலியல். இதற்கான விடை குழுகுழுத்த பழம் அலியல் ஆகும். பார்த்திங்கன்னா இயல் 1லேருந்து 10ஆம் வகுப்பு புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 26வது வினா. கேட்ட பாடல் இச்சொல் என்ன தொடரை சேர்ந்தது? பெயரச்ச தொடரை சேர்ந்தது. ஆப்ஷன் டி கரெக்டான விடை. அடுத்தது 27. தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார்? ஜெயகாந்தன். இதற்கான ஆன்சர் டி ஜெயகாந்தன். 10ஆம் வகுப்புக்குள்ள இருந்து இயல் 9லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 28வது வினா. வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் என கூறுபவர் யார்? ஸ்டீபன் ஹாக்கிங். இதற்கான விடை 10ஆம் வகுப்பு புக்கிலிருந்து இயல் 4லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 29வது வினா. எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் புதிய உரைநடை. இதற்கான விடை இது பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு புக்கிலிருந்து இயல் 1லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 30வது வினா. பொறுத்துக. சொல் பொருள். சேக்கை சேக்கை படுக்கை யாக்கை உடல் பிணித்து கட்டி
வாய்ந்த பயனுள்ள. ஆப்ஷன் ஏ உங்களுக்கு சரியான விடை. அடுத்தது 31வது வினா. கடிக்கமல் மராமலர் கன்னி இவ்வடியில் கடிக்கமல் சொல் உணர்த்தும் இலக்கண குறிப்பு யாது? உரிச்சொல் தொடர். இதற்கு சரியான விடை. அடுத்தது 32. ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைகள்தாம் இப்போது நீங்கள் காணும் காடு என கூறியவர் ஜாதவ் பயேன். இதற்கான விடை. அடுத்தது பார்த்திங்கன்னா 33வது. பொறுத்துக. பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர். அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செய்பாட்டு வினைத்தொடர். இதற்கான விடை பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன். அடுத்தது 34வது வினா. கடலை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறான கூற்று எது? தவறான கூற்று பார்த்திங்கன்னா ஆழி, பெருநீர், புரவி, பவ்வம். அடுத்தது 35வது வினா. 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். இதற்கான விடை. அடுத்தது 36வது வினா. உடுக்கையில் பெரியது சிறியது என குறிப்பிடும் முறை. விடை பார்த்திங்கன்னா தவண்டை குடுகுடுப்பை பி ஆப்ஷன். அடுத்தது 37வது வினா. பண்டிகை என்ன மொழி சொல்? வடச்சொல். அடுத்தது 38வது வினா. புயலே ஒரு தோணி என்னும் படைப்பு. அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்புக்குள்ள இயல் 2ல் கேட்டிருக்காங்க. அடுத்தது 39. விளவுமலி மூதூர் வீதியும் மன்றமும் பல மணல் மாற்றுமீன் புது மணல் பரப்புமீன். இவ்வரிகளை பாடியவர் சீத்தலை சாத்தனார். அடுத்தது 40வது வினா. மரபு தொடர் பிழைக்கான சொற்றொடரை கண்டறிக. இதற்கு பார்த்திங்கன்னா மரபு தொடர் கயல், பானை, புனைய, கற்றுக்கொண்டால். இதுதான் மரபு தொடரில் பிழையான சொற்றொடர். அடுத்தது 41வது வினா. வழுத்து மகுமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்க வளார் கடலே என கடலின் பெருமையினை தனது கவிதை வரிகளால் குறிப்பிட்டவர் வர்ணித்தவர் யார்? கவிமணி தேசிய விநாயகனார். இதற்கான விடை. அடுத்தது 42வது வினா. அழகிய என்னும் சொல்லின் வினைமுற்று விகுதி எது? வியங்கோல் வினைமுற்று விகுதி. இதற்கான விடை. அடுத்தது 43வது வினா. சிலம்பாட்டத்தில் பயன்படுத்தப்படும் கம்பு எந்த மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது? சிறுவாரை கம்பு. இதற்கான விடை. அடுத்தது 44வது வினா. உரிமை பொருளால் வரும் வேற்றுமை என்ன? 6ஆம் வேற்றுமை. அடுத்த வினா. பனை என்பதன் பொருள் யாது? 45வது வினா. பனை என்பதன் பொருள் மூங்கில். 46வது வினா. கேனம் என்பது எதை குறிக்கும்? ஆயுத எழுத்தை குறிக்கும். 47வது வினா. தமிழர்கள் பெரிய நீர்நிலைகளை கடக்க எவற்றை பயன்படுத்தினர்? வங்கம், களம். இது 7ஆம் வகுப்பு புக்கில் இயல் 4லிருந்து கேட்கப்பட்ட வினா. அடுத்து 48வது வினா. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் யார்? தனிநாயகம் அடிகள். அடுத்தது 49வது வினா. பிரிநிலை தேற்றம் என்னும் பொருள்களில் வரும் இடைச்சொல். ஆப்ஷன் ஏ. விடையும் உங்களுக்கு ஏ. அடுத்தது 50வது வினா. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்த மறுப்பு, கலங்கினார் பலர் என்று ஏறு தழுவல் பற்றி குறிப்பிடும் திணை எது? முல்லை திணை. 51வது வினா. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி
எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நற்றிணை. இதற்கான விடை. அடுத்தது 52வது வினா, பூத்தலின் பூவாமை நன்று என முடியும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம். அடுத்தது 53வது வினா, உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என தோன்ற கூறும் அணி உருவக அணி. அடுத்து 54வது வினா, சூடிய பூ சூடற்க என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? நாஞ்சில் நாடான். 55வது வினா, நேமி என்ற பழஞ்சொல்லின் பொருள் வலம்புரி சங்கு. அடுத்தது 56வது வினா, பால் காட்டும் விகுதிகள் இல்லாத மொழி எது? மலையாளம். அடுத்து 57வது வினா, நவரசம் பொருந்தா இணை யாது? அம்மை அழகு. பொறுத்துக. 58வது வினா, பொறுத்துக. அன்று ஒருமை, அல்ல பன்மை, எத்துணை அளவு காலம், எத்தனை எண்ணிக்கை. இதற்கான விடை பி ஆப்ஷன். அடுத்து 53வது வினா, தலைத்து ஓங்கி வளர்ந்து பொலிந்து இவற்றுள் வேறுபட்ட சொல்லை காட்டுக, சுட்டி காட்டுக. இதற்கான விடை பொலிந்து. அடுத்தது 60வது வினா, வேறுபட்ட பெயர்ச்சொல் எது? வேரி. இதற்கான விடை சி ஆப்ஷன் வேரி. நன்றி, வணக்கம்.